சார் வணக்கம் சார். இப்போ நம்ம பார்க்குறது பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டு சி சார். பகுதி இ. இதில் பார்த்தீங்கன்னா, நமக்கு மொத்தம் ஒரு 21 தலைப்பு இருக்குது இல்லைங்களா? அதில் நம்ம இந்த 19வது தலைப்பு பற்றி பார்க்கலாம் சார். ஏன்னா இதில் தான் உணவே மருந்து. இதுலேருந்து ஒரு கொஷின் இல்லாமல் இல்லை சார். இந்த உணவே மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள். இது எந்த புக்கு சார் இருக்குன்னா, 9த் ஓல்டு புக்கு தான் சார். வேறு எந்த புக்கும் எக்ஸ்ட்ராலாம் போதில்லை சார். ஓகேங்களா? இப்போ இருக்கிற ஃப்ரீ டைமில் சிலபஸ் வைஸ் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அப்படியே ஓவராலாக முடிச்சிட்டோன்னா, அடுத்து ஸ்கூல் புக் வைஸ் நம்ம போவோம் சார் வீடியோ. ஸோ நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கலாம் சார். ஏன்னா இப்போ ஃப்ரீயாக இருக்குது டைம். ஸோ இப்போ சிலபஸ் வைஸ் இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் பாஞ்சாலி சபதம் போட்டிருந்தேன் சார். அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9த் ஓல்டு புக்கு, 12த் ஓல்டு புக்கு, 12த் ஓல்டு சிறப்பு தமிழ். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த 3 புக்கு சார். சிலபஸ் வைஸ் நம்ம பார்த்து ஓரளவுக்கு எல்லா சிலபஸும் முடிச்சிட்டோன்னா, அடுத்து நம்ம புக் வைஸ் படிக்கும்போது ஈஸியாக கவர் ஆகிடும் சார். ஓகே, நம்ம சிலபஸ் வைஸும் கவர் ஆகிடும், ஸ்ட்ராங் ஆகிட்டு புக் வைஸும் ஸ்ட்ராங் ஆகிட்டோம், இன்னும் நல்லா இருக்கும் சார். ஓகேங்களா? இதுக்கு இன்னும் பெருசாக எக்ஸ்ட்ரா புக் வாங்கி படிக்கணும் சார். இந்த புக்கு அந்த புக்கு வாட்டெவர் எந்த புக்கும் தேவையில்லை சார். நம்ம ஸ்கூல் புக்கே போதும் சார். 9த் புக்கில் இது இருக்குது. ஓகே, உணவே மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகைன்னு சொல்லிட்டு இது இல்லாமல் ஒரு கொஷின் கம்பல்சரி வரும் சார். கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின் கம்பல்சரி. இப்போ நடந்து முடிந்த இந்த குரூப் 2 2024 கூட அந்த கற்றாழை பற்றி ஏதோ கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். குமரிக்கண்டு நோய் குமரிக்கூடு ஏதோ சம்திங் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2022 குரூப் 4லேயுமே நாணப்பச்சிலை பற்றி கேட்டிருந்தாங்க சார். ஓகேங்களா? அதனால் இது இல்லாமல் கொஷின் இல்லை. கண்டிப்பாக இதுக்கு எங்கன்னா 9த் ஓல்டு புக்கு தான் சார். ஓகேங்களா? ஈஸியாக படிச்சுக்கலாம் சார். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சார். 9th செகண்ட் டைம். ஓகேங்களா? 9th செகண்ட் டைமில் இதுக்கான ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே இருக்குது பாருங்கள். 3வது பாடம் உணவே மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகைன்னு சொல்லிட்டு சார். இங்கே மட்டும் தான் சார் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை சிலபஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இதை முடிச்சாவே போதும் சார். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் நீங்கள் கண்டிப்பாக அடிச்சிட முடியும் சார். ஓகேங்களா சார்? இதான் உணவே மருந்து. ஓகேங்களா சார்? இதில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் சார். ஏன்னா எல்லா லைனும் படிக்கணும் அப்படின்னு இல்லை, இம்பார்ட்டன்ட் லைன் மட்டும் சொல்லிடலாம். ஓகேங்களா? ஏன்னா எல்லா லைன் பை லைனு, ஏன்னா எந்த லைன் கொஷின் ஏரியா ஆகும்னு நான் கரெக்டாக சொல்லிடுறேன், நிறுத்தி சொல்லிடுறேன் அந்த இடத்துல. ஓகேங்களா? மனிதன் அடிப்படை தேவைகள் முதன்மையானது உணவு சார். ஓகேங்களா? முதன்மை அடிப்படை தேவைகள் எது சொன்னதுன்னா உணவு. ஓகேங்களா? இதெல்லாம் கொஷினே வராது சார். இருந்தாலும் சும்மா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி சமையல் முறைக்கு நாடு மாநிலத்துக்கு மற்றவங்களுக்கு மாவட்டம் அங்கங்கே உணவு பழக்க வழக்கெல்லாம் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உண்மை இன்றியமையாது. அடுத்து இது பாருங்கள் சார். உண்டி முதற்றிய உலகு என்பது நாம் அறிந்து. ஓகே, உண்டி முதற்றிய உணவு உடல் வலிமை தருவது, வளர்ச்சி தருவது, அடிப்படையாக இருப்பது கொள்கைகள் பழக்கம் இதெல்லாம் இல்லை சார். பசிப்பினி என்னும் பாவி. இங்கே பாருங்கள் சார். இப்போ எனவே பசியின் கொடுமையை பசிப்பினி என்னும் பாவி அப்படின்னு சொல்கிறது எதுன்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை சார். ஓகேங்களா? இது ஒரு கொஷின் கம்பல்சரி கேட்பாங்க சார். பசிப்பினி என்னும் பாவின்னு சொல்கிறது எந்த காப்பியம் கேட்டால் மணிமேகலை காப்பியம். ஓகேவா? அதான் மருந்தே உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான். ஓகே, உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்கிறது புறநானூறு சார். புறநானூறும் ப்ளஸ் மணிமேகலைன்னு சொல்லுது. ஓகே, மணிமேகலை அறமெனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டி முறைவிடும் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை இதை பற்றி குறிப்பு இருக்கும். அப்போ புறநானூறும் இருக்கும். ஓகே, உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறுலையும் இருக்குது, மணிமேகலை இருக்குது சார். இது ஒரு கொஷின் கம்பல்சரி லைஸ் பண்ணுவோம் சார். ஓகேங்களா? அடுத்து உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் மேலே இதில் இந்த ஃபஸ்ட்டு பேரெல்லாம் ஒன்றும் சார். உயிர் உடலோட கூடிய நிலையில் எப்போதும் புறச்சூழல் போராடி வருகிறது. அது வெற்றியடையாது உடல்நலமாகும், தோல்வியடைந்தால் நோயில் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சார். இந்த பேரை அமைக்கும் சார். திருக்குறளில் மருந்து என ஒரு அதிகாரத்தையும் படுத்திருக்காரு திருவள்ளுவர். உணவே மருந்து தன்மையை திருவள்ளுவர் தெளிவாக எடுத்து வைத்துள்ளார். உண்ட உணவு செரித்த பின்னர், ஓகே, இந்த பேர் உண்ட உணவு செரித்த பின்னர் மீண்டும் உண்ண வேண்டும் என்பது தமிழ் மருத்துவம் குறித்து. முன் உண்டது செரித்தது கண்டு உண்பாருக்கு மருந்து ஒன்று தேவைப்படாது அப்படின்னு சொன்னது யாருன்னா வள்ளுவர் சார். இதை கேட்கலாம். முன் உண்டது செரித்த பின் உண்பருக்கு மருந்து ஒன்று தேவைப்படாது என கூறியவர் யார்? வள்ளுவரா, திருமூலரா? இப்படிலாம் கொஸ்டின் ஆப்ஷன் வைக்கலாம் சார். ஓகேங்களா? திருவள்ளுவர். அப்போ முன் உண்டது செரித்த பின் உண்பருக்கு மருந்து ஒன்று தேவைப்படாதுன்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க? திருவள்ளுவர். இந்த குறளை கொடுத்துட்டு இதில் என்ன குறிப்பிடுதுன்னு கேட்பாங்க சார். ஆல்ரெடி நான் இதில் என்னுடைய வீடியோஸில் போட்டிருக்கேன் இந்த சேனலில், நீங்கள் போய் பார்த்தா தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் கேட்டிருக்காங்க. அதாவது மருந்தென வேண்டாம் யாக்கை அறிந்து அற்றது போற்றி உனின், இந்த குறளில் எதை குறிப்பிடுகிறார் வள்ளுவர் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது உண்டது செரித்த பின்னா, இல்லை அதிக அளவு உண்ணணுன்றதா, இல்லை அளவாட சாப்பிடணுன்றாரா, என்ன அப்படின்னு சொல்லி. இதுக்கு சரியான ஆன்சர் உண்டது செரித்த பின் உண்பருக்கு மருந்து ஒன்று தேவைப்படாது. இதுதான் சார் ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா?
ஸோ அதனால் இது கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த குறளை கொடுத்துட்டு அது மேலே கேட்பாங்க. அப்போ மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தது அற்றது போற்றி உணின்னு சொன்னது யாருன்னா திருவள்ளுவர். அந்த முன் உண்டது செரித்தபின் அப்படின்னு சொன்னது திருவள்ளுவர் சார். ஓகேங்களா. மருந்து ஒரு அதிகாரத்தை வள்ளுவர் பயன்படுத்துகிறார். ஓகேங்களா. என்பது வள்ளுவர் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இதில் தெளிந்த உணவு முறையை வகுத்து கொண்டால் உடலுக்கு ஊறு செய்யும் நோய்கள் நம்ம அணுகாது. ஓகே கரெக்டாக அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்துக்கு உணவு தொண்டு தொட்டு மருத்துவ முறையில் சமைக்கிறது. நம்ம நாட்டு சமையலுக்கு புழுங்கரிசி ஏற்றது. இது கேட்கலாம் சார். நமது நாட்டு சமையலுக்கு என்ன அரிசி ஏற்றது? புழுங்கரிசி, பச்சை அரிசி, பாசுமதி அரிசிலாம் கேட்பாங்க சார். கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது சார். இப்போ புழுங்கரிசி கேட்கலாம். இது 70% கேட்க முடியாது. இருந்தாலும் கேட்கலாம்ன்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப்லேயே நம்ம படிச்சிருக்கோம் சார். நம்ம நாட்டு சமையலுக்கு என்ன அரிசி ஏற்றது அப்படின்னு கேட்பாங்க. புழுங்கரிசி. ஓகே. அன்றாட சமையல் மஞ்சள். இது முக்கியம் சார். இந்த பேராவில் அன்றாட சமையலில் கூட்டு ஒன்று மஞ்சள் என்ன பண்ணும் அப்படின்னா நெஞ்சு சளி இருக்கும். மஞ்சும் நெஞ்சும் வச்சுக்கோங்க. மஞ்சுவை நெஞ்சிலே வச்சுருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ மஞ்சள் நெஞ்சு சளியை நீக்கும் சார். கொத்தமல்லி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. சார் கொத்தமல்லி பாருங்கள். கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா சார் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா பித்தத்தை போக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொத்து பித்து ஞாபகம் வச்சுக்கோங்க சார். கொத்தமல்லி பித்தத்தை போக்கும். இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்கலாம். சீரகம் என்ன பண்ணால் வயிற்று கமகமன்னு சூடாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. கமகமன்னு சூடாக ஒரு இட்லி டீ போடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ கமகமம் சீரகம் அப்படின்னா வயிற்று சூட்டை தணிக்கும் சார். சீரகம் இருக்குங்களா. மிளகு வந்து தொண்டை கட்டளை வந்து துளைக்கும்னு சொல்கிறாங்க. மிளகு வந்து தொண்டை கட்டளை துளைக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மிளகு நம்ம வீட்டில் எல்லாம் தொண்டை கடிச்சா மிளகு சாப்பிடுவோங்க. ஓகேங்களா. இல்லை மிளகு ரசம் வச்சு குடி நல்லாயிருக்கும். நம்ம வந்து மிளகு தொண்டை கட்டளை வந்து சீராக்கும் சார். அடுத்தது பூண்டு வந்து வலி அகற்றி வயிற்று பெருமலை நீக்கி பசியை மிகுவிக்கும். ஓகே. பூண்டு சாப்பிட்டிங்கன்னா வலி அகற்றி, அதாவது வலி அகற்றினா இது இந்த வலினா என்ன அர்த்தம்? காற்று. ஓகே. கேஸ் பிடிச்சிருந்தா அதெல்லாம் இது பண்ணி உங்களுக்கு பசியை தூண்டுவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெங்காயம் சாப்பிட்டிங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும் சார். அதே மாதிரி குருதியை தூய்மைப்படுத்தும். வெங்காயம் சாப்பிட்டிங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும், குருதியை தூய்மைப்படுத்தும். நமக்கு தெரியும் வெங்காயம் சாப்பிட்டா குளிர்ச்சி உண்டாக்கி குருதி தூய்மைப்படுத்தும் சார். சார் பெருங்காயம் வலியை வெளியேற்றும். ரொம்ப பெருசாக காயம் தான் வலி வந்து நமக்கு ஏற்படும், வெளியே வரும். அப்போ பெருங்காயம் வலியை வெளியேற்றணும். அந்த வலி வேறு சார். ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்கிறேன். இந்த வலி இந்த கேஸ் ட்ரபுள் சொல்லுவாங்களே அது. பெருங்காயம் வலியை வெளியேற்றும். ஓகேங்களா. இஞ்சி பித்தத்தை ஒடுக்கும். அப்போ ஏற்கனவே கொத்தமல்லியும் பித்தத்தை ஒடுக்கும், இஞ்சியும் பித்தத்தை ஒடுக்கும். ஓகே. பித்தத்தை ஒடுக்கும், காய்ச்சலை கண்டிக்கும். தேங்காய் வந்து நீர்க்கோவையை நீக்கும். தேங்காயில் நிறைய நீர் கோத்துன்னு இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தேங்காயை வந்து நீர்க்கோவையை நீக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் சார். இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்கலாம். பெருங்காயம் கொடுத்துட்டு இந்த பக்கம் பித்தத்தை கொடுக்கும், இந்த பக்கம் இன்ஜின் கொடுத்து வலியேற்றுமா, தேங்காய் கொடுத்துட்டு நீர் கோவை என்னென்னு பொருந்தாத இணை என்னென்னு கேட்கலாம். இல்லைன்னா இது நாளையும் கொடுத்துட்டு பொறுத்துக்களை கேட்கலாம். ஓகேங்களா. எப்படினாலும் இதில் கொஷின் ரைட்ஸ் ஆகும் சார். ஓகேங்களா. எப்படி கொஷின் ரைட்ஸ் ஆகும் நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி தான் இதில் கொஷின் கேட்டு ஆகணும். வேறு வழியே இல்லை சார். நான் சொல்கிற மாதிரி தான் 90% கொஷின் கேட்கணும். வாய்ப்பே வேறு மாதிரி கேட்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா. ஓகே. தேங்காய் என்ன பண்ணும்? நீர்க்கோவை நீக்கும். கறிவேப்பிலை வந்து மனமூட்டி உணவு விருப்பம் உண்டாக்கும். ஓகேங்களா. கறிவேப்பிலை. நல்லெண்ணெய் வந்து கண் குளிர்ச்சி அறிவு தெளிவு. இப்போ நல்ல எண்ணெய் கொடுத்தீங்கன்னா தீபாவளியில் நல்லெண்ணெய் போட்டு தேய்ச்சி நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அதேமாதிரி அறிவு தெளிவும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீரகம் பூண்டு கலந்த மிளகு நீர் என்ன பண்ணும்? சூட்டை தணிக்கும். சீரகம் தாவே கண்டிப்பாக சூடை தணிக்கும் அப்படின்னு. அதான் கமகமனு சூடாகுது, சூடாக டீ போடு கமகமனு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ சீரகம் உணவே சூட்டை தணிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செரிமானத்தில் உடலுக்கு வலுவூட்டும் கழிவகலும் கீரை நல்லது சார். நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா இதாக இருக்கணும் அப்படின்னா கீரை சாப்பிடணும் சார். கீரை நல்லது. அப்போ கீரை சாப்பிட்டா நம்ம எனர்ஜியாக இருக்கலாம். அதே மாதிரி என்ன இருக்கலாம்? கழிவாகலாம் அப்படின்னு சொல்லுங்கள். கீரை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நமக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுரும். ஓகேங்களா. எல்லாமே ஒரு லிமிட் தானே. அந்த மாதிரி தான். அளவுக்கு முடிஞ்சாலும் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி இதுலேயே இருக்கும் எனக்கு அந்த டைலாக் கூட. அது மாதிரி உடலுக்கு வலுவூட்டும் கழிவாகலும் கீரை நல்லது. ரொம்ப கீரை சாப்பிட்டோன்னா ரொம்ப அதிகமாக வயிற்றுப்போக்கு ஏற்படும். அதாவது கழிவு அகலம், உடலுக்கு வலுவூட்டும் கீரை. ஓகேங்களா. உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படும், பித்தத்தை போக்கும். எலுமிச்சை ஊறுகாயும் மோர் சோறு. எலுமிச்சை ஊறுகாயும் சாப்பிட்டு மோர் சோற்றுடன் சாப்பிட்டோம்னா நமக்கு குளிர்ச்சியும் பித்தத்தையும் போக்கும். அடுத்து தவிர்க்க வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நோய்க்கு முதல் காரணமே என்னென்னு கேட்குறாங்க சார். இது டிஎன்பிசி கொஸ்டின் சார். நோட் பண்ணிக்கோங்க. நோய்க்கு முதல் காரணம் என்ன? உப்பு நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது சார். எல்லாமே ஒரு கம்மி தான், லிமிட்டடாக தான் இருக்கணும். அப்போ நோய்க்கு முதல் காரணமே எனக்கு குறிப்பிடுவது எதுன்னு கேட்டிருக்கான் டிஎன்பிசி 2018 குரூப் 4 கேட்ட கொஸ்டின் உப்பு. ஓகே. இதை குறைவாக சேர்த்தால் நன்று. உப்பு நிறைந்த பொருட்களை ஊறுகாய், அப்பளம், வடம், கருவாடு, முந்திரி பருப்பு, வறுத்த உருளை சிப்ஸு, வாழைக்காய் சீவல், புளித்த மோர் இதெல்லாமே கொஞ்சம் தவிர்க்கணும். முழுவதுமாக தவிர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஓகேங்களா. இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கீழே பொருந்தாது எதனான்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. நான் 3 ஆப்ஷன் வந்து தவிர்க்க வேண்டியவற்றை உணவையும் கொடுத்துட்டு ஒன்று வந்து தேவையான உணவையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்படியும் கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா. ஏன்னா மேலே எல்லாமே கொஷின் ரைஸ் பண்ணிட்டேன் சார். இதுக்கப்புறம் இதில் இந்த பேராலேருந்து கொஷின் ரைஸ் பண்ணல அப்படின்னும் போது இப்படி தான் கேட்டாகணும். ஓகேங்களா. இல்லை திருப்பி கேட்ட கொஷின் கேட்டால் நமக்கு இன்னும் சந்தோஷம் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நான் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இது இப்படி தான் கேட்டாகணும். ஓகேங்களா. அதுமாதிரி கொழுப்பு நிறைந்த இறைச்சிகள், முட்டை, மஞ்சள் கரு, தயிர், நெய், வெண்ணெய், பாலாடை, பனிக்குடி, இனிப்பு கட்டி ஆகிட்டு நீக்குதல் வேண்டும். இதையும் நீக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. எது நீக்குதல் வேண்டும்னு பார்த்துக்கோங்க.
அடுத்து காரமும் புளிப்புமிக்க உணவுகள் கூடா, எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளை ஒதுக்குதல் நன்று. ஓகே, நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு என்பது பழமொழி. இது கேட்குவாங்க சார். நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு என்பது பழமொழியா முதுமொழியா என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, நொறுக்கு தீனி என்ன கூடாது, கூடவே கூடாது அப்படின்னு சொல்கிறது இந்த பழமொழி. ஓகேங்களா, இது என்ன, இந்த பழமொழியா முதுமொழியான்னு கேட்பாங்க சார். பழமொழி. ஓகேங்களா, நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடுன்றது. இடையில் ஏதாவது நொறுக்கு தீனி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது வேணவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஓகேங்களா, உண்ணும் முறை அடுத்தது. இதில் இந்த பேரோட எதுவும் இம்பார்ட்டண்டாக தான் சொல்லிடுறேன் சார். எளிதில் செரிக்கக்கூடிய பழம், காய், பருப்பு, அரிசி, கோதுமை, பால் இவற்றை உடல் ஏற்றுக்கொள்கிறது. நாச்சுவை கருதி உண்ணாமல் உடல் நலம் கருதி உண்ணுதலே நல்லது. உணவை விரைவாக விழுங்குதல் கூடாது, நன்றாக மென்று விழுங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் வாயில் இருக்கிற உமிழ்நீர்லாம் சேர்ந்து இதுவாகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதில் இந்த பேரில் எதுவும் இல்லை சார் அப்படின்லாம். ஓகேங்களா, வேணா இதை மட்டும் வச்சுக்கோங்க. காய்கறி எவ்வளோ வேணும்னா 3/4 வேகாட்டில் வேக அடிச்சுட்டு உணுதல் வேண்டும். வேக வைத்த காய்கறிகள் நீர் மிக சத்து இருப்பதனால உணவில் சேர்த்துக்கலாம். அந்த வேக வைத்த காய்கறி நீரை தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம், ரசம் வைக்கலாம், எதனா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காய்கறி எந்த வேகாட்டில் வைக்கணும், 3/4 வேகாட்டில் வைக்கணும். இப்போ வேறு எதுவும் இதில் கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க சார். அது நொறுங்கு தின்றால் டேஸ் வயது, 100 வயது, 200 வயது, 300 வயதுன்னு டேஸ்ன்னு கேட்பாங்க. ஏன்னா அடைமலை விட்டாலும் டேஸ் மலை விடாது, செடி மலை விடாது அப்படின்னு ஒரு பழமொழி சொலவடைக்குது இல்லையா. நமக்கு பழமொழிக்குன்னு ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஸோ அதில் கேட்டாலும் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அது மேலே கொடுத்துட்டு மேலே ஒரு டைலாக் கூட இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா பழமொழிகள் நமக்கு இருக்குது, சொலவடைகள் நமக்கு 7th நியூ புக்கில் இருக்குது. கண்டிப்பாக கேட்பாங்க. நொறுங்கு தின்றால் டேஸ் வயது, 100 வயது, 200 வயது, இது மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா, சும்மா ஒரு டைம் படிச்சிருந்தாவே ஈஸியாக அங்கே ஆப்ஷன் பார்த்து போடலாம் தமிழை பொறுத்த வரைக்கும். அடுத்து தண்ணீரும் மருந்தே அப்படின்னு சொல்கிறாங்க. நீரின்றி அமையாத உலகன்னு சொன்னது யார்? வள்ளுவர். ஓகேங்களா, இது கேட்கலாம் யாருன்னா வள்ளுவர். நீர் இல்லாத உணவுப் பொருட்களே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா வகையான உணவுப் பொருட்களும் விளைவதற்கு காரணமாக நீர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்ட உணவு குருதியுடன் கலப்பதற்கும் குருதி தூய்மை செய்வதற்கும் உடலில் கழிவுகள் எழுதுக்கு நீரின்றி அமையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாள் ஒன்றுக்கு குறைந்தது எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லிட்டராவது குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாள் ஒன்றுக்கு 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நான் உடலுக்கு நல்லது அப்படின்றாங்க. இது மட்டும் வச்சுக்கோங்க. நாள் ஒன்றுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா 3 லிட்டர். ஓகேங்களா, அவ்வளோதான். அது சமச்சீர் உணவு இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இந்த டைலாக் முக்கியம் சார். இதில் அவ்வை மீதுன் விரும்பேல்னு சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. அவ்வை. ஓகேங்களா, ஒரு டைம் இதெல்லாம் பொறுத்தில் கேட்டிருக்காங்க. மீதுன் விரும்பேல் அப்படின்னா ஔவையார். எது பொறுத்துகள் கேட்டாங்கன்னா இந்த ஔவையார், இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இதெல்லாம் கொடுத்துட்டு பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ மீதுன் விரும்பேல்னு சொன்னது யார்? ஔவையார். எறும்பும் தன் கையால் எஞ்சான் உடையதேன்னு சொன்னது யார்? ஔவையார். ஓகேங்களா, திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னு சொன்னது யார்? ஔவையார். ஓகேங்களா, இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்க கொஷின் தான் சார். நம்ம புக்கில் இருக்கிறத நான் எக்ஸ்ட்ரா இங்கே படிச்சுட்டு தான் சொல்ல, புக்கில் இருக்கிற பாடம் தான் சார். ஓகேங்களா, இதெல்லாமே ஒரு ஔவையார் தான். ஓகே, அப்படியே நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல கூட இந்த ஔவையார் இந்த பாடத்தை அப்படியே பார்த்து நோட் பண்ணிங்கன்னா கூட இந்த ஔவையார் ஸ்லோகன்லாம் அப்படியே ஒரே இடத்துல அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படியே பார்க்க ரிவைஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, மீதுன் விரும்பேல், திரைக்கடலுடைய திரவியம் தேடு, எறும்பு தன் கையால் எஞ்சானுடையதே, எல்லாமே ஔவையார் தான் சார் பாடுந்து. திரைக்கடல் திரவியம் தேடு. சரி, அடுத்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது டேஸ் பழமொழி. முதுமொழியா பழமொழியா என்னன்னு கேட்பாங்க. அளவுக்கு மிஞ்சால் டேஸ் அமிர்தமும் நஞ்சு. ஓகே, இது என்ன கொடுத்துட்டு அமிர்தமும் நஞ்சா பிஞ்சா என்னன்னு கேட்டு விட்ருவாங்க. அளவுக்கு மிஞ்சால் அமிர்தமும் நஞ்சு என்பது பழமொழி. ஓகேங்களா, கேட்கலாம் சார், வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். மேலே இந்த பேராவில் எதுவும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் எதுவும் இல்லை சார். நமக்கு கரெக்டாக வாக்கிங்லாம் போய்ட்டு நல்லா கரெக்டாக சாப்பிட்டு இருந்தால் நமக்கு எந்த நோயும் அணுகாதுன்னு சொல்லிட்டு கவிமணி காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி ஒருவனி காலை தொட்டு கும்பிட்டு போகும் காலான யமன் ஓடி போவானே கவிமணி தேசியம். நமக்கு 7th புக்லேயும் இந்த இன்னும் ஃபுல் பாட்டாகவே இருக்கும். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகேங்களா, இந்த லைனை கொடுத்துட்டு இது யார் பாடுதுன்னு கேட்கலாங்க சார். ஓகேங்களா, இது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாடுங்க. இது ஃபுல் லைன் நம்ம 7th நியூ புக்கில் இருக்கும், அங்கே கூட பார்த்துக்குவோம். பட் இங்கே உணவே மருந்துன்ற டாப்பிக்கில் இது அப்படியே பார்த்துக்குவோம். அப்போ மீதுன் விரும்பேல் சொன்னது யார்? ஔவையார். காலை மாலை உணவு காற்று வாங்கி வந்தேன்னா எந்த ஒரு நோயும் வராதுன்னு சொன்னது யாருன்னு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகேங்களா, அடுத்து இந்த பேராவில் எதுவும் அப்படிலாம் பெருசாக எதுவும் சார். இந்த லைன்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. அடுத்து இந்த பாக்ஸ் முக்கியம். உடம்பலியார் உயிரழிவார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பை வளர்க்கும் உபயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே யார் சொன்னால் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருப்பார். 3ஆம் தந்திரத்தில் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த தந்திரம்னு கேட்பாங்க. 3ஆம் தந்திரத்தில் சொல்லியிருப்பார் திருமூலர். ஓகேங்களா, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொன்னது யார்? திருமூலர். ஓகேங்களா, இதெல்லாம் சித்தர்களை ஆதி சித்தராக கருதப்படுவது யார்? இதெல்லாம் திருமூலர். ஓகேங்களா, திருமூலர் ஞாபகம் வச்சுக்கோங்க சார். அதேமாதிரி உடம்பலியார் உயிரழியார் திடம்பட மெய்ஞானம் சேர மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொன்னது யார்? திருமூலர். ஓகேங்களா, இது இந்த பாட்டை இந்த லைனெல்லாம் கொடுத்து பொறுத்துக்கள் ஒரு டைம் கேட்டிருக்கோம் சார். ஓகேங்களா, இப்போ இந்த ஒரு லைனை கொடுத்துட்டு யார் பாடணும்னு கேட்கலாம் சார். ஓகேங்களா, ஏன்னா உணவே மருந்துலேருந்து டாப்பிக்லேயும் இங்கே தான் கொஸ்டின் எடுத்தோம், வேறு வழியே இல்லை. அதனால் நீங்கள் நான் இது சொன்ன இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் படிச்சிருங்க. மீதி எதுவும் இம்பார்ட்டன்ட் தேவையில்லைன்னு சார். ஃபஸ்ட் டைம் படிக்கிறதா எல்லாத்தையும் வாசித்து விட்டு இந்த ஒரு பாயிண்ட் நல்லா ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மீதி எதில் எனக்கு தெரிஞ்சு இதில் எந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை சார். ஓகேங்களா, அடுத்து இந்த அறுசுவையின் பயன்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது பொறுத்துக்களை கேட்குறான் சார். திரும்ப பொறுத்துக்களை கேட்டுட்டே இருக்கிறான்.
இனிப்பு வளம். ஓகே, இனிப்பாக இருந்தால் எப்பவுமே வளமாக தான் இருக்கும். துவர்ப்பு ஆற்றல், கைப்பு மென்மை. நம்ம கை எப்பவுமே எப்படி இருக்கும்? மென்மையாக சாஃப்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கைப்பு அப்படின்னா என்னது? மென்மை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கார்ப்பு உணர்வு. நமக்கு கார் வாங்கணும்னு எப்பயுமே ஒரு உணர்வு தானே சார். கார் வாங்கினா ஒரு நல்ல ஒரு உணர்வாக இருக்கும். ஓகே அப்பா ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோம் வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு நல்ல உணர்வு இருக்கும். கார் வாங்கி அந்த சீட்டில் உட்காந்து ஸ்டேரிங் பிடிச்சாவே ஒரு ஃபீல் கிடைக்கும், உணர்வு. அப்போ கார்ப்புனா உணர்வு சார். உவர்ப்பு தெளிவு. ஓகே, உவர்ப்பு தெளிவு. இதுக்கு ஷார்ட்கட் நீங்களே வச்சுக்கோங்க. உவர்ப்பு தெளிவு. புளிப்பு இனிமை. புளிப்பு மிட்டாயெல்லாம் நம்ம நல்லா இனிப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? புளிப்பு மிட்டாயும் நல்லா இனிப்பாக இருக்கும், இனிமையாக இருக்கும் அப்படின்னு. புளிப்பு இனிமை. அப்போ இனிப்புனா வளம். இனிப்பு வளம் தான் சொல்லுவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு இனிப்பு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு நமக்கு பிரச்சனை தான் இல்லைங்களா? அப்போ இனிப்பு வளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. துவர்ப்பு ஆற்றல். ஆற்றல் தான் துப்புங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஆற்றல். கை வந்து எப்பயும் மென்மையாக இருக்கும். கார் வாங்கினா நல்ல உணர்வு ஞாபகம் வச்சுக்கோங்க. உவர்ப்பு தெளிவு. புளிப்பு இனிமை. புளிப்பு மிட்டாய் ரொம்ப இனிமையாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த உவர்ப்பு மட்டும் ஒன்று தெளிவு ஞாபகம் வச்சுக்கோங்க சார். மீதி எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் முக்கியமான லைனு, மீதுன் விரும்பல் சொன்னது ஔவையார். அந்த காலை மாலை வினாய் விழுந்தால் காலை தொட்டி கும்பிட்டுவான்னு சொன்னது கவிமணி. உடம்பலியார் உயிரின திறமண மெயினான சட்ட மாதிரி சொன்னது திருமூலர். ஓகேங்களா? இந்த 3 லைன் இந்த மாதிரி லைன் தான் சார் எழுதிக்கிறேன். இதை வந்து பொறுத்துக்களை கேட்கலாம். அந்த பாக்ஸ் வந்து பொறுத்துக்களை கொடுத்துட்டு கேட்கலாம் சார். இதை வந்து பொறுத்துக்களை கொடுத்துட்டு கேட்பாங்க எப்படியும். ஓகே, ஒரு 4 கொடுத்துட்டு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சார். திருப்பணும் கேட்கணுன்னா இதை தான் கேட்டாகணும். ஓகேங்களா? இல்லை பொருந்தா இணை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது கேட்கணுன்னா. ஓகேங்களா? அவ்வளோதான் சார். இது அடிப்படை தேவைகளில் முதன்மையானது உணவு. பசிப்பினிக்கு உணவே மருந்து. நோய்க்கு முதற்கான டேஸ் சொன்னேன் சார். ஆல்ரெடி டிஎன்பிசி கேட்ட கொஸ்டின். உப்பு. மீது விரும்பியல் சொன்னது யார்? ஔவையார். ஓகேங்களா? அவ்வளோதான் சார். அடுத்து நோய் நீக்கும் மூலிகைகள். ஓகேங்களா? இந்த லெசனும் முக்கியம் தான் சார். ஓகேங்களா? இதில் ஒரு அம்மா பொண்ணு எப்படி போய் கலந்துரையாடுவாங்க அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். சார் இந்த மேலப்பேரா மேலப்பேராவிலலாம் ஒன்றும் பெருசாக இல்லை சார். ஓகேங்களா? இந்த மேலப்பேராவிலாம் இதெல்லாம் எதுவும் இல்லை. நேராக ஃபஸ்ட்டு வந்து துளசி செடி. ஃபஸ்ட்டு துளசி செடியை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது துளசி செடி வீட்டு தோட்டத்தில் நந்தவனத்தில் எல்லாம் எளிதாக கிடைக்கும். துளசி இலைநீரை வந்து துளசி இலையை வந்து நீரில் வச்சு கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சா மார்பு சளி நீர்க்கோவை. ஓகேங்களா? மார்பு சளி நீர்க்கோவை தலைவலியெலாம் நீங்கும். இந்த இலைகளை எலுமிச்சாவுடன் அரைத்து போட்டால் படை நீங்கும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உடல் சூடு நீர் எரிச்செல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம துளசி வந்துட்டு வெறும் செடி கிடையாது. அந்த செடி தானே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த செடியில் எவ்வளோ பயன் இருக்குது? மார்பு சளி நீர்க்கோவை தலைவலியெல்லாம் நீங்கும். படை அது நீங்கும். உடல் சூட்டு நீர் எரிச்சல் இதெல்லாமே நம்ம வந்து துளசி வந்து இது பண்ணணும், மருத்துவ பயன். ஓகேங்களா? புக்கில் இருக்கிற சார் இதை விட துளசி நிறையா பண்ணுது சார் அப்படின்லாம் சொல்லலாம். புக்கில் இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் சித்தா மருத்துவத்தில் நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். பட் இதில் இருக்கிறத புக்கில் இருக்கிற பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார். உடல் சூடு நீரிழிச்சல் இது பண்ணும். மார்பு சளி நீர்க்கோவை தலைவலியெல்லாம் இது பண்ணும். ஓகேங்களா? இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதை அரைச்சி இது தடவைனா படை நீங்கும். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கீழா நெல்லி. கீழக்காய் நெல்லின்னு சொல்லலாம். கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி எனவும் குறிப்பிடுவார். மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக பயன்படுது இந்த கீழா நெல்லி. ஓகே, இந்த மஞ்சள் காமாலை இந்த கீழக்காய் நெல்லி கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு வந்து துளசி வந்து பொருந்தாதுக்கு வச்சுருவாங்க. 4 ஆப்ஷன் வச்சுட்டு. ஓகேங்களா? எப்படி நெல் கொஸ்டின் எப்படி ரைஸ் பண்ணணும் நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 3 செட் பண்ணிட்டு 4ஆவது ஒன்று துளசி வச்சுருது. இல்லை வேறு எதனா ஒரு இந்த நாணப்பச்சிலை தூதுவளை கொண்டு போய் உள்ளே வச்சுருது. ஸோ இந்த மாதிரி எதனா ஒன்று கொண்டு போய் வச்சுருவாங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு கீழ்வாய் நெல்லி கீழக்காய் நெல்லி கீழா நெல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது மஞ்சள் காமாலைக்கு இது பயன்படுது. ஓகேங்களா? இதோட மருத்துவ பயன். கீழா நெல்லி வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த பேரோட இல்லை சார். அது எப்படி செய்முறை மருந்து நம்ம ஒன்றும் சித்த மருத்துவம்லாம் ஆக போகிறதில்ல. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மஞ்சள் காமாலையை நீக்கும். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு சிறுநீர் தொடர்பான நோய்களையும் நீங்கும். ஓகே, நமக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று தான் மஞ்சள் காமாலை கீழா நெல்லி. அது இல்லாமல் சிறுநீர் தொடர்பான நோயும் நீக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சார். ஓகேங்களா? அடுத்து தூதுவளை சார். ஓகேங்களா? தூதுவளை என்பது செடியில் ஒரு வகை கொடி. அப்போ தூதுவளை என்பது என்னது? ஒரு வகை கொடி. ஓகேங்களா? தூதுவளை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சிங்கவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வள்ளலார் வந்து இது என்னென்னு சொல்கிறாரு? நாண பச்சிலை அப்படின்னு சொல்கிறார் சார் வள்ளலார். அப்போ ரொம்ப நாணமாக இருக்கிறவங்க தான் தூது அனுப்புவாங்க அப்படின்னு சிங்கம் மாதிரி இருக்கணும் தான் தூது அனுப்புவாங்க. அதேமாதிரி ஞானமாகவும் இருக்கணும் இல்லையா? அப்போ சிங்கவல்லி நாணப்பச்சிலை தூதுவளை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வள்ளலார் தான் இதை வந்து நாணப்பச்சிலைன்னு சொல்கிறார். அப்போ இது கேட்குறேன் சார். சிங்கவல்லி என அழைக்கப்படும் மூலிகை எது அப்படின்னு கேட்பாங்க. தூதுவளை. நாணப்பச்சிலை என வள்ளலார் எதை குறிப்பிடுகிறான்னு கேட்பாங்க. தூதுவளை. ஓகேங்களா? நாணமாக இருக்கிறது சிங்கம் மாதிரி ஒருத்தர் தான் தூது அனுப்புவாங்க அப்படின்னு நினச்சிங்க. அப்போ தூதுவளைக்கு ஷார்ட்கட் என்னது? சிங்கமாக இருக்கணும் தான் தூது அனுப்புவாங்க. அப்போ சிங்கவல்லி தூதுவளை அப்படின்னு வச்சுக்கோங்க. வள்ளலார் நாணப்பச்சிலை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா?
இந்த தூதுவளையை சாப்பிட்டா அந்த முட்கெல்லாம் தூக்கி இது பண்ணால் சுவாசமகலம், அதுக்கு இலுப்பை நோய், இருமல் இதெல்லாம் போகும். அப்புறம் குரல் வளத்தை மேம்படுத்தும். அவ்வளோதான் சார் இந்த தூதுவளை. ஓகேங்களா, பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்தது குப்பை மேனி. ஓகேங்களா, குப்பை மேனி வந்துட்டு பூச்சி கடித்தால் கை கால தடிப்பு ஏற்படும். அப்போது பாட்டி இந்த செடியை அரைத்து பூசினாங்க. அதனால இது பேர் எனக்கு தெரிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நச்சு கடிகளுக்கு நல்லா மருந்தாக விளங்கும். ஓகே, நச்சு கடிகளுக்கு நல்லா மருந்தாக விளங்குற மூலிகை எதுனா நம்ம குப்பை மேனி. குப்பையில் எதனா இருந்தால் போய் கடிச்சிருது இல்லை பூச்சி, அதெல்லாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ குப்பை மேனி நச்சு கடிகள் நல்லா மருந்தாக பயன்படுத்துது குப்பை மேனி. ஓகேங்களா, அவ்வளோதான் சார், வேறு எதுவும் இதில் இம்பார்ட்டன்ட் இல்லை. குப்பை மேனியை சாப்பிட்டோங்கன்னா மலப்புழுக்களை நம்ம பாத்ரூம் வழியாக மலப்புழுக்கள்லாம் வெளியே வந்துடும். வயிறுலாம் தூய்மையாயிரும். வயிறு வெளியே வயிற்றுலேருந்து புழுவெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா வயிறு காலியாகிடும். வயிறு காலியானா நமக்கு பசி ஏற்படும். ஓகேங்களா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேனி துலங்க குப்பை மேனி என்பது டேஸ் அப்படின்னு கேட்பாங்க, பழமொழி. ஓகேங்களா, முதுமொழியாக என்னென்னு கேட்டு விட்ருவாங்க. மேனி துலங்க குப்பை மேனி என்பது டேஸ், பழமொழி. ஓகேங்களா, அவ்வளோதான் சார். அடுத்தது கத்தாழை. ஓகே, கத்தாழை தான் சார் இப்போ நமக்கு குரூப் 2வில் கேட்டது கொஷின் 2024 2-2Aவில் ப்ரிலிமினரியில். சோத்துக்கத்தாழை தேய்ச்சிங்கன்னா நல்லா முடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஓகேங்களா, முடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நைட்டில் நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சள் சேர்த்து காயம்பட்ட இடத்துல வச்சு கட்டினாங்கன்னா நோய் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நல்லாம்பட்டிலாம் சொன்னாங்கன்னா இந்த சைடெல்லாம் கட்டு போடுவாங்க. அதில் அந்த மஞ்சள் பூசி வச்சு பூட்டுவாங்க. ஓகேங்களா, அதில் நல்லா காயெல்லாம் குணமாகும். அதுமாதிரி தேய்ச்சினா நல்லா முடி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்த சோத்துக்கத்தாழைக்கு இன்னொரு பேர் என்னென்னா குமரி அப்படின்னு பேர் உண்டு சார். சோத்துக்கத்தாழைக்கு வழங்கும் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க, குமரி. அப்போ குமரி கண்ட நோய் குமரி கூடு அப்படின்னு சொல்கிறது என்னன்னா பெண்களுடைய கர்ப்பை சார்ந்த நோயை நீக்குது. அதனால தான் குமரினாவே பெண்கள். சோத்துக்கத்தாழைக்கு இன்னொரு பேர் குமரி. அப்போ குமரி கண்ட நோய்க்கு குமரி கூடு அப்படின்னு சொல்கிறது பெண்கள் கர்ப்பை சார்ந்த நோய்களை குணப்படுத்தியதுன்னா இந்த சோத்துக்கத்தாழை சார். இதுதான் கேட்டிருந்தாங்க. பெண்கள் கர்ப்பை சார்ந்த நோய்கள் 2022 குரூப் 4 கேட்டிருந்த கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகேங்களா, குமரி கண்ட நோய் குமரி கூடு என்பது சோத்துக்கத்தாழை. ஓகேங்களா, அப்போ கத்தாழைக்கு வழங்கும் வேறு பேருன்னு குமரின்னு சொல்கிறாங்க. இந்த சோத்துக்கத்தாழை இந்த குமரியை தேய்ச்சி என்ன ஆகும், முடி வளரும். முடிந்த எலும்புகளுக்கு தேய்க்க அங்கே போட்டு குணமாகும். நைட்டில் நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் சார் சோத்துக்கத்தாழை. ஓகேங்களா, அடுத்து முருங்கைக்கீரை, கருவேப்பிலை அப்படின்னு சொல்கிறாங்க. முருங்கைக்கீரை சத்து நமக்கு நல்லா தெரியும். அது எப்படி இரும்பு சத்து நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஒரு மூலிகையா அப்படின்னு கேட்குறாங்க. கருவேப்பிலை ஒரு மூலிகை தான். ஓகேங்களா, முருங்கை மூலிகை என யாரும் எண்ணுவதில்லை. அதுக்கு உணவு மற்றும் நல்ல மருந்து பொருளும் கூட. ஓகேங்களா, முருங்கைப்பட்டையை தேய்ச்சி நல்லா இது பண்ணி தேய்ச்சின்னா நமக்கு முறிந்த எலும்புகளும் உழுதும். அப்போ முருங்கை மரத்தில் ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா முருங்கை மரம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா டப்புன்னு உடஞ்சிரும். அப்போ உடஞ்சா என்ன கால் முறிஞ்சு. அப்போ முருங்கைப்பட்டையை தேய்ச்சிங்கன்னா முறிந்த எலும்பும் கூடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதேமாதிரி வீக்கத்தையெல்லாம் குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கீரை என்ன போவாங்க, கண் பார்வை ஒழுங்குபடுத்து, உடலை வலுவாக்கும். கீரைலாம் இருக்குது அயன் சத்து அதிகமாக, இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால கீரை கூந்தலை வளர செய்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி டாபிக் என்ன பார்த்தோம், கீரை உடல்லேருந்து கழிவை அகற்றுறதுக்கும் நல்லா சத்தாக இருக்கிறதுக்கும் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் முருங்கைக்கீரை. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் தான். அந்த பட்டை முறிந்த எலும்புகள் முருங்கை மரத்துலேருந்து கீழே விழுந்துருவோம். ஏன்னா முருங்கை மரம் எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பேரண்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, முருங்கை மரத்தில் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதுனாலும் கொக்கி வச்சு தான் பிடுங்கணும். முருங்கை மரம் அவ்வளோ சாஃப்டானது. நீங்கள் ஏறி நின்னீங்கன்னா பட்டுன்னு உடஞ்சிரும். அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. முருங்கை மரத்துலேருந்து விழுந்துருவீங்க. முருங்கை பட்டையை தேய்ச்சிங்கன்னா முறிந்த எலும்பு முருங்கை பட்டை இதாகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூந்தலை வளர செய்யும். ஓகேங்களா, கீரை சாப்பிட்டோம்னா நமக்கு கூந்தல் வளர செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கருவேப்பிலை ஒரு மூலிகைனா, ஆமாம் மூலிகை. மனத்திற்காக மட்டும் உணவு சேர்க்கப்படுறதில்ல. இது என்ன சொல்கிறது, இதுவும் ஒரு மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த கருவேப்பிலை விடக்கடி பட்ட இடத்துல பாம்பு கடிச்சு சேர்ந்த மாதிரி இடத்துலலாம் வச்சு கட்டினீங்கன்னா நமக்கு 3 நாளில் குணமாகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ கருவேப்பிலை மனத்திற்காக மட்டும் இல்லை, அதுவும் ஒரு வகை மூலிகை தான். என்ன பண்ணுவோம், விஷக்கடி, பாம்பு கடியோ இது மாதிரி என்ன விஷக்கடி ஏற்பட்டுச்சுனாலையும் இதுக்கும் 3 நாள் குணமாகும். அதே மாதிரி அந்த குப்பை மேனியும் பூச்சிக்கடியெலாம் ஏற்பட்டுச்சுன்னா குப்பை மேனி, விடக்கடிலாம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த கறிவேப்பிலை. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ விடக்கடி ஏற்பட்ட இடத்தில் அதை சரி செய்கிறதுக்கு பயன்படுத்தும் மூலிகை எதுன்னு கேட்பாங்க, அதுக்கு கறிவேப்பிலை. அது பூச்சிக்கடி இதெல்லாம் ஏற்பட்டது குப்பை மேனி. ஓகே, ஏன்னா முன்னே நம்ம பார்த்தோம்ல குப்பை மேனி. ஓகேங்களா சார், குப்பை மேனி சொன்னல, குப்பை மேனி நச்சுக்கடிகளுக்கு. ஓகே, குப்பை மேனி நச்சுக்கடிகளுக்கு, விடக்கடிகளுக்கு கறிவேப்பிலை. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் எப்படின்னு கேட்கலாம், நம்மளே புக்கில் தான் கேட்பான், கொஞ்சம் மாற்றிக்கலாம். விடக்கடி இடத்துல நச்சுக்கடின்னு கொடுத்துட்டா நம்ம உடனே குப்பை மேனியாக கறிவேப்பிலைன்னு டவுட் வந்தாங்க. அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, ஏவா பிஆன்ட்டு. இங்கே நம்ம நல்லா ஆராய்ச்சி பண்ணி படிச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்து கரிசலாங்கண்ணி சார். இது கரிசலாங்கண்ணி மருத்துவ பயன் மிகப்பெரியது. ரத்த சோகை,
ஓகேங்க. ரத்த சோகைக்கு, செரிமான கோளாறு, மஞ்சக்காமாலை இந்த நோய்கள்லாம் கரிசலாங்கண்ணி நல்லா மருந்தாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி கரிசலாங்கண்ணி சாப்பிட்டிங்கன்னா கண் பார்வை வந்து நல்லா ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கண் பார்வையெல்லாம் நல்லா தெளிவாக்கும், நரையை போக்கும். இதுவும் நமக்கு நரமுடி இருந்தால் அதையும் போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரிசலாங்கண்ணிக்கு வழங்கும் வேறு பேர் இதையும் கேட்டிருக்காங்க சார். பொருந்தாது 3 ஆப்ஷனை கொடுத்துட்டு இது எது பொருந்தலை அப்படின்னு வச்சுட்ருவாங்க. கரிசாலை, கயந்தகரை, பிருங்கராசம், தேக்கராசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது 4 இருக்குது. கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படும் மெத்தட் 4. ஓகே, 4ல் 3 கொடுத்துட்டு 1 டூப்பு மாதிரி மாற்றி விட்ருவாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வழங்கும் பேர் கரிசாலை, கயந்தகரை, பிருங்கராசம், தேக்கராசம். கராசமில் 2, கரியில் 2. கரிசாலை, கயந்தகரைன்னு. ஓகே, கரிசலாங்கண்ணிக்கு வழங்கும் வேறு பேர். கரிசலாங்கண்ணி சாப்பிட்டேன்னா செரிமான கோளாறு, மஞ்சக்காமாலை நோயெல்லாம் நீக்கும். இதே கீழா நெல்லி, கீழக்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கீழா நெல்லிக்கு வழங்கப்படும் வேறு பேர்கள். ஓகேங்களா, அதுக்கு 3 பேர், இதுக்கு 4 பேர். ஓகேங்களா, அது 3 பேரில் 1 கொடுத்துட்டு 4வது 1 ஆப்ஷன் மாற்றி கொடுத்துருவோம் சார். இதுலேயும் 1 கொடுத்து பொருந்தாது எதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, மூலிகைகளில் பொருந்தாது எதுன்னு கேட்கலாம். ஆனால் வெறுமனவே பொருந்தாத எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். பொருந்தா இணையை பொருந்தாதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்களா, நம்ம பொருந்தாதோடனே இது மூலிகைனா மூலிகை இதை வந்து மேட்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா, தெளிவாக கொஷின் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைனா பொருந்தா இணைன்னு வெறும் எம்டியாக கொடுத்தா அப்போ மூலிகை தான் மாற்றி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து இந்த பேரால் மணத்தக்காளி கீரை என்ன பண்ணும், வாய்ப்புண்ணை இருக்கும். ஓகே, மணத்தக்காளி கீரை வந்து சாப்பிட்டிங்கன்னா வீட்டிலலாம் பேரண்ட்லாம் பெரியவங்களாம் சாப்பிடுவாங்க. மணத்தக்காளி கீரை அது வாய்ப்புண்ணை வந்து குணப்படுத்தும், குடற்புண்ணையும் குணமாக்கும். வாய்ப்புண்ணும் குடற்புண்ணை 2 குணமாக்குறது எதுனா மணத்தக்காளி கீரை. முசு கீரை வந்து என்ன பண்ணும், இரும்பலை வந்து முசு கீரை பசுவில் தான் இரும்பலை இருக்கும். அங்கே முசுன்னு இரம்பரை அப்படின்னு நம்ம கேட்குறோங்களா. முசு கீரை என்ன பண்ணும், இரும்பலை போக்குக்கு. அப்போ முசு கீரை என்ன பண்ணும், இரும்பலை நீக்கும். அப்போ மணத்தக்காளி என்பது என்ன பண்ணும், கீரை. மணத்தக்காளி கீரை வாய்ப்புண்ணும் குடற்புண்ணும். வாயில் புண்ணும் குடலில் புண்ணு இருந்தால் என்ன பண்ணுவாங்க, மணத்தக்காளி கீரை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லெலாம் சொல்லியிருப்பாங்க. முசு கீரை நாங்கன்னா முசுன்னு இரும்புற. அப்போ முசு கீரை இரும்பலை வந்து நீக்கும். அகத்திக்கீரை பல் சார்ந்த நோய்களை வந்து இது பண்ணும். அகத்திக்கீரை அகத்தியிலேருந்து கத்தி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகத்தியில் ஆவை கட் பண்ணிவிட்டு கத்தி பல் தான் கடிச்சின்னு போவாங்க. அந்த விரும்பாணி படத்துலையும் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் எப்படி பல் தான் கடிச்சின்னு போகிறார். அப்போ அகத்திக்கீரை பல் சார்ந்த நோய்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அகத்திக்கீரை எதுக்கு, பல் சார்ந்த நோய். ஓகேங்களா, ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சா தான் சார் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா நிறையா படிக்கிறோம், ஜிஎஸ் இதுக்கு மேலே நிறையா படிப்போம். ஓகேங்களா, தமிழ் நிறையா படிக்கிறோம். பழைய புக்கு, புதிய புக்கு, சிறப்பு தமிழ் பழைய புக்கெல்லாம் படிக்கிறோம். அப்படின் போது இதை வாசித்து விடும்போது நல்லா ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இது என்ன போய் இது ஜுசிபி அப்படின்னு தான் நினைப்போம். அங்கே போயிட்டு இதை பொறுத்துக்கள் பார்க்கும்போது தான் பல்சார் நோயா இல்லை வயிற்று புண்ணான்னு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுன்னா ஓகே, கமல்ஹாசனோட விரும்பாணி படம் சொன்னார் சார் அப்படின்னு ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வரும் சார். ஓகேங்களா, அகத்தியில் அந்த கத்தி பல் சார்ந்த நோய்களை உங்களுக்கு வந்து குணப்படுத்தும் சார். ஓகே, வல்லாரை வந்து நினைவாற்றலை இருக்கும். நம்ம வள்ளலார் வந்து ராமலிங்க வடிகள் வந்து பசுப்பினியெல்லாம் நோக்கினார் இல்லையா. பசுப்பினியெல்லாம் வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலை அவரை வந்து நம்ம நினைவாக வச்சுக்கணும் அப்படின்னு வச்சு. ஏன்னா அவர் மிகப்பெரிய ஆள் இல்லையா. வாடி பேரி கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் இல்லையா. அதனால் வள்ளலாரோட பிறந்த நாளில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வல்லாரை அப்படின்னா என்னது, நினைவாற்றல். வல்லாரை அப்படின்னா நினைவாற்றலை பெருக்க உதவும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேப்பங்கொழுந்து என்ன பண்ணும், காலையில் தான் மார்பு சளி. ஓகே, வேப்பங்கொழுந்து அரைச்சி கொடுக்குறோன்னா இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஊரக பகுதியில் இதை வந்து ஒரு சித்த வைத்தியத்தை பயன்படுத்துகிறாங்க சார். வேப்பங்கொழுந்து அரைச்சி கொண்டு மார்பு சளியை வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேப்பிலை அடுத்தவரை அம்மை நோய். இப்போ நம்ம ஊர்லலாம் வந்துன்னா இந்த வெயில் காலத்தில் அம்மை நோய் வந்துடும். அம்மா போட்டுருச்சு, மாரியம்மா வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேப்பிலையெல்லாம் அரைச்சி மஞ்சள் வேப்பிலை அரைச்சி பூசுவாங்க. அந்த சூடு குறைஞ்சி அப்படியே அந்த கொப்பளை வந்து குறையும். அதான் மருத்துவம். ஆனால் நம்மளாம் அம்மா வந்துருச்சு, மாரியம்மா வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வேப்பிலை வந்துட்டு எதுக்கு, அந்த அம்மை நோய் அதெல்லாமே இது பண்ணுறதுக்கு. வேப்ப இலை கொழுந்து எதுக்கு, மார்பு சளிக்கு. அகத்திக்கீரை எதுக்கு, பல் சார்ந்த நோய்களுக்கு. ஓகேங்களா, கத்தி பல் தான் கடிச்சின்னு போவாங்க கொஞ்சம். வல்லாரை எதுக்கு, நினைவாற்றல். இதெல்லாமே பொறுத்துக்கள் கேட்குறாங்க சார். அதுக்கு மேலே பொருந்தா இணை எதுன்னு கேட்டிருக்காங்க இதிலெல்லாம் கொடுத்துட்டு. ஓகேங்களா, 2019 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் சார். இவ்வளோ தான் சார் மூலிகையில். ஓகேங்களா, இவ்வளோ தான் சார் மூலிகையில் இருக்கிறது. இவ்வளோ தான் சார் நோய் நீக்கும் மூலிகைகளும் அப்புறம் அந்த உணவே மருந்து டாப்பிக்கில் இவ்வளோ தான் சார் கேட்குறாங்க. இவ்வளோ தான் கொஷின். எப்படி கொஷின் கேட்குறான்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் படிக்கக்குள்ளே என்னோடய வீடியோ பார்த்துட்டு அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் புக்கில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் ஆல்ரெடி படிக்கிற ஸ்டாருங்களாக இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே ஆல்ரெடி இவர் எதனா புதுசாக இவர் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க சார். ஓகேங்களா, இல்லை நான் சொல்கிற ஷார்ட்கட் எங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் அப்படியே மைண்டில் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு. ஓகேங்களா, இல்லை இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, பிகினர்ஸ் யாரா இருக்கீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்லாம் கண்டிப்பாக புதுசாக படிக்கிறவங்க ஆஸ்பிரண்ட்டு கண்டிப்பாக இந்த பாயிண்ட்லாம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஷார்ட்கட்டை அப்படியே கோட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் கொஷின் இதில் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதில் கேட்குறதுக்கான வாய்ப்பு வேறு எப்படியுமே இல்லை. ஏன்னா
நாங்கள் எத்தனை கொஷின் அனலைஸ் பண்ணி தான் சார் உங்களுக்கு நான் நடத்துகிறேன். என்னுடைய வீடியோவிலே கொஷின் பேப்பர் அனலைஸ் தான் ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நான் சிலபஸ் வைஸ் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். ஓகேங்களா? அதனால் கொஷின் இப்படி தான் கேட்கணும். இதில் பொருந்தாயினா இப்படி தான் கேட்டாகணும். இல்லைனா பொறுத்துக்களை கேட்கலாம். இல்லை 4 ஆப்ஷன் ஒன்று கொடுத்துட்டு ஒன்று மிஸ் மேட்ச் பண்ணி விடலாம். இப்படி தான் கேட்பான் சார். இதுக்கு முன்னாடி இப்படி தான் கேட்டிருக்கேன் அந்த டாப்பிக்லேருந்து. இந்த டாப்பிக் வேறு எங்கேயும் சார் நான் அந்த புக்கு படிக்கிறோம் சார், நான் இந்த மெட்டீரியல் பார்க்குறேன், அந்த வாட் எவர் எந்த மெட்டீரியலும் தேவையில்லை சார். 9th ஓல்டு புக்கு படித்தா போதும். இந்த நோய் தீர்க்கும் மூலிகைகள் உணவே மருந்து டாப்பிக்கு. ஓகேங்களா? பகுதி ஆவல வரதுக்கு இதை மட்டும் படிங்க சார். ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். எதுவும் வீடியோவில் தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சார். எதுவும் தவறாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மாற்றிக்கிறேன் சார். ஓகேங்களா? தேங்க்யூ சார். கொஞ்சம் படிங்க சார். இப்போ கால்ஃபர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் லேசியாக இருந்துட வேணாம் சார். ஏன்னா 2023 இதே மாதிரி தான் கால்ஃபர் இல்லை. ஓகேங்களா? அப்போ 24 வந்தது கால்ஃபரு. ஸோ அப்போ அப்படின்னும் போது இந்த வாட்டி இதுக்கப்புறம் குரூப் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ குரூப் 2 நான் ஒழுங்காக பண்ணல சார். 2A குரூப் 2A ஒழுங்காக பண்ணல, குரூப் 4 ஒழுங்காக பண்ணல சார். என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை சார். நீங்கள் பண்ண தப்பு என்னென்னு பாருங்கள். எனக்கு மேக்ஸ் தப்பாக இருக்குது சார், மேக்ஸ் தான் வரல, அதில் தான் நான் போய் விட்டுட்டேன் அப்படின்னா மேக்ஸ் ரெடி பண்ணுங்கள் சார். அதே சைட் பை சைடு தமிழை கொண்டு போங்க. தமிழும் மேக்ஸும் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னாவே ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ரிசல்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுவீங்க சார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? யாருமே எடுத்த உடனே சக்ஸஸ்லாம் பண்ணது சார். எல்லோரும் நிறைய அடி வாங்கி அதுக்கப்புறம் தான் சார் மேலே வரும். ஒவ்வொரு எக்ஸாமும் நமக்கு ஒவ்வொரு ப்ராக்டிஸ் தான் சார். ஓகேங்களா? இது தப்பு பண்ணியிருக்கோம் அப்படியே, ஓகே இனி அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அடுத்த வரும் டெஸ்ட்டில் நல்லா பண்ணணும் சார். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நான் சிலபஸ் வைஸ் வீடியோ போகிறதுக்கு காரணம் என்னென்னா, சிலபஸ் வைஸ் நான் ஒன்றும் எக்ஸ்ட்ரா அங்கேருந்து இங்கேருந்துலாம் இல்லை. ஸ்கூல் புக்கில் எங்கே சிலபஸ் வைஸ் இருக்குது. ஓகேங்களா? சிலபஸ் வைஸ் நான் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி படிச்சிட்டா பிரச்சனை இல்லை. ஏன்னா சிறப்பு தமிழ்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன் சார். அதனால தான் நான் சிலபஸ் வைஸ் வீடியோ எடுத்துகிட்டு சிலபஸ் வைஸ் இப்போ போன வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பாஞ்சாலி சபதம் போட்டிருப்பேன். பாஞ்சாலி சபதம் எங்கெங்கே சிறப்பு தமிழ் இருந்தால் கூட நான் எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் மூலிகைகள் பாயிண்ட்டு டாபிக் எதனா இருக்குதான்னு சிறப்பு தமிழ் எடுத்து கேதர் பண்ணேன் சார். கிடைக்கல. ஓகேங்களா? அதனால் 9th புக்கு மட்டும் தான். அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தேன். அதில் 9th புக் வரைக்கும் தான் இருந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கு எடுத்து நான் அப்படியே போட்டேன் சார். ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி கடைசியில் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் காட்டுறேன் பாருங்கள். எப்படி இதுலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் அந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்குறேன் சார். ஓகேங்களா? உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். இப்படி தான் இவர் சார் இப்படி சொன்னாலும் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும் சார். ஓகேங்களா? யாரும் தோண்ட போயிட வேணாம் சார். படிங்க. ஏன்னா இந்த ஃபீல்டு அந்த மாதிரி தான். நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? அந்த 3 மணி நேரம் யார் நல்லா கை கொடுக்குதோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக. அதுக்கு நாம் இங்கே நல்லா எஃபோர்ட் போட்டிருக்கணும் சார். ஓகேங்களா? அதனால் இல்லை லக்கு தான், பை சான்ஸு, பை லக்கு இதில் கிடச்சிருச்சு அப்படிலாம் அந்த லக்குன்ற வார்த்தை நமக்கு இந்த டிஎன்பிசி ஃபீல்டில் லக்குன்ற வார்த்தை கிடையாது சார் யாருக்குமே. ஓகேங்களா? நாம் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறோமோ இங்கே உட்காந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம படிக்கிறோமோ அதுதான் சார் நமக்கு அந்த 3 மணி நேரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதேமாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சிலதுக்கெலாம் ஷார்ட்கட்டோட ஞாபகமாக வச்சு படிச்சுக்கோங்க சார். ஏன்னா நம்ம தமிழ் படிக்கிறோம், மேக்ஸ் பார்க்குறோம், அடுத்து ஜிஎஸ் போகணும் சார். அது ஜிஎஸ் ரொம்ப கடல் மாதிரி. ஓகேங்களா? எவ்வளோ படித்தாலே மறந்துடும் சார். அதனால் ஷார்ட்கட்டுக்கே ஷார்ட்கட் வைக்கணும்னா அது ரொம்ப ரேரு, பண்ண முடியாது சார். நீங்கள் ஷார்ட்கட்டு முடிஞ்ச அளவுக்கு இப்போ அகத்திக்கீரைனா கத்தியில் பல்லில் அப்போ பல் சார்ந்த நோய் எப்படி உங்களுக்கு ஷார்ட்கட் ஈஸியாக ஞாபகம். வல்லாரேன்னு என்ன வல்லாரே நினைவாக வச்சுக்கணும்னு சொன்னார் சார். அப்போ வல்லாரேன்னு நினைவாட்டல என்றைக்குமே உங்களுக்கு மறக்காது சார். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஃபீல்டில் கிளியர் பண்ணிட்டு போனாலே நாளைக்கு நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் போய் உங்களுக்கு சொல்லலாம் சார். ஓகே இந்த மாதிரி யூடியூப்பில் ஒரு சார் சொன்னார், இல்லை இந்த சார் சொன்னார்ன்றதை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சார். இந்த மாதிரி ஒரு வச்சுக்கோப்பா ஷார்ட்கட் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பயன் தானே. எல்லாருக்கும் ஒவ்வொரு மார்க்கும் எவ்ரி ஒன் ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம் தானே. ஒரு மார்க்கில் அவங்க வேலை வாய்ப்பு இல்லாமலே இழந்துடுறான். ஒரு மார்க்குனால உள்ள ரேஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகும்னு இருக்கிறான் இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க சார். ஓகேங்களா? சரிங்க சார். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோட பார்க்குறேன் உங்களுக்கு. இந்தாங்க சார் இருங்க, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே காட்டிடுறேன். இந்த டாப்பிக்லேருந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சார். பார்ட் ஈயில் பகுதி ஈயில் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுகள், அதாவது உணவே மருந்து 19ஆம் ஆண்டு உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகை தொடர்பான செய்திகள். ஓகேங்களா? நாணப்பச்சிலை என வரலாறு கூறுவது சிங்கமாரிக்கிறவனை தான் நாண மாதிரி சிங்கமாரிக்கிறவனை தான் நம்ம தூது விடுவோங்க. அப்போ சிங்கவள்ளி அல்லது தூதுவளைன்னு சொல்லுவோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாணப்பச்சிலை வரலாறு கூறும் மூலிகை சிங்கவள்ளி. ஓகேங்களா? குமரிக்கண்ட நோய் குமரிக்கோடு. ஓகேங்களா? இது என்னது சோத்து கத்தாழை. ஓகேங்களா? சோத்து கத்தாழை இன்னொரு பேர் என்ன பேர் சொன்னோம், குமரி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ பெண்களில் கருப்பை சார்ந்த நோய்களை தீர்ப்பது எது, இந்த சோத்து கத்தாழை. ஓகேங்களா? இதெல்லாம் கேட்டிருக்க விஷயம் தான் சார். இதன் பட்டை அரைத்தடையினால் முறிந்த எலும்பு கொடும். முறிந்த எலும்புனா முருங்கை மரம். ஏன்னா முருங்கை மரத்தில் ஏறக்கூடாது. அப்போ முருங்கைப்பட்டை வச்சுக்கோங்க. நாணப்பச்சிலைன்னு வராது தூதுவளை. அதை தான் சார் திரும்ப சரஸ்வதி என்ற சித்தர்கள் எதனை குறிப்பிட்டா வல்லாரைக்கீரைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் புதுசாக இருக்குது சார். புக்கில் நம்ம அந்த புக்கில் இல்லை. வல்லாரைக்கீரை. ஓகேங்களா? சரஸ்வதி என்ற சித்தர்களுக்கு எதனை குறிப்பிட்டோம்னா வல்லாரைக்கீரை. இது புதுசாக இருக்குது. இது மட்டும் இல்லை. துளசி, கீழாநெல்லி, தூதுவளை, குப்பை மீன் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்க. துளசி தலைவலி நீக்கும். கீழாநெல்லி என்ன பண்ணும், மஞ்சக்காமாலை நீக்கும், நமக்கு தெரியும். தூதுவளை இளைப்பு, இருமல் இதெல்லாம் போக்கும். குப்பை மேனி மலப்புழுக்கள் வெளியேறும். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. பொறுத்துக்கள் இப்படி தாங்க சார் கேட்பாங்க. பெண்கள் கருப்பை சார்ந்த நோய்கள் ஏதாவது இருக்குன்னு கத்தாழை, குமரிக்கண்ண நோய் குமரிக்கூடாது அப்படி இப்படி கேட்டிருக்கான்.
கரிசலாங்கண்ணி வேறு பெயர் எது? பொருந்தாத எதுன்னு கேட்குறாங்க. பொருந்தாதை சொல்லை கண்டறி. அதில் கரிசலாங்கண்ணி வேறு பெயர் தேக்கராசம், பிருங்கராசம், கைந்தகரை இதெல்லாமே கரிசலாங்கண்ணி. நாணப்பச்சிலைன்றது தூதுவளையை தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ இது தவறானது. அதை திரும்ப அதை கேட்டிருக்காங்க. துளசி தூதுவளைன்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆயிடுச்சு அப்படியே. சிங்கவல்லி என்று அழைக்கப்படும் மூலிகை தூதுவளை. முருங்கைப்பட்டை திருமணம் அப்படியே தான் கேட்டு வச்சுருக்காங்க. தூதுவளை எது சொல்கிறாங்க? நாணப்பச்சிலை சொல்லுவோமா? கத்தாழை, குமரிக்கண்ட நோய் குமரிக்கூடுன்றது கத்தாழை தான் குமரின்னு சொல்கிறாங்க. கரிசலாங்கண்ணி என்பது தேகராசம், பிருங்கராசம் இதெல்லாம் சொல்லுவோம். கரிசலாங்கண்ணி வேறு பெயர் அது அப்படின்னா. குறுமிளகு என்பது இந்திய மருந்து. இது புதுசாக இருக்குது சார், புக்கிலையும் நமக்கு இல்லை. அப்போ இந்திய மருந்து என அழைக்கப்படுவது எதுன்னா குறுமிளகு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்பாங்க. அந்த சித்தர்கள் வல்லாரைக்கரை எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி இது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. குரல் வளத்தை மேம்படுத்தும் நாணப்பச்சிலை, அதாவது தூதுவளை. ஆக்சுவலி இதுக்கு தூதுவளையும் நாணப்பச்சிலை ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு கிளைம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைமு. ரெண்டுமே ஒன்றே தான். இது கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமொழி, பெருமொழி, நெருஞ்சாகி 5 சிறுபஞ்ச மூலம். அந்த வேர் தான் 5. அது வேரா பட்டையா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அந்த வேர் இது சிறுபஞ்ச மூலம். அதில் வரும்போது பார்த்துக்கலாம். அது இங்கே எடுத்து அப்படியே காப்பி பண்ணிட்டேன். பிருங்கராசம், தேகராசம் எந்த மொழினா கரிசலாங்கண்ணி தான் அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா? கீழ்கணூரில் கரிசலாங்கண்ணி வேறு பெயர் அதாவது பிருங்கராசம். மேலே பார்த்தீங்கன்னா அது எதுன்னு கொடுத்துட்டு கரிசலாங்கண்ணி, இங்கே கரிசலாங்கண்ணி கொடுத்துட்டு அப்படியே மாற்றி இப்படி தான் சார் கொஷின் கேட்கணும். வளர்ச்சி இதில் மாற்றி இப்படி தான். நோய்க்கு மருந்து இலக்கின்னு சொல்லிட்டு மகாத்மா மீனாட்சி சொன்னார். நாணப்பச்சிலை, வல்லார் போற்றுவிலை, தூதுவளை இதில் திரும்ப அதை தான் செஞ்சுக்கிறேன். கரிசலாங்கண்ணி மூலிகையின் குறிக்காத பெயர் சிங்கவல்லி. கரிசாலை, கைந்தகரை, தேக்கராசம் இதெல்லாம். இப்போ சிங்கவல்லி தூதுவளை தான் குறிப்பிடும் இல்லைங்களா? திருப்பணம் அப்படியே தான் கேட்குறாங்க. நோய்க்கு முதல் காரணம் சொன்னலையா சார் கேட்டிருக்காங்க, உப்பு. குமரிக்கண்ட நோய்க்கு குமரிக்கூடு, அது சரியான தொடராக கேட்டிருக்காங்க. அது அப்படியே பொருந்தாது அப்படின்ட்டு. உணவில் சிறு நச்சை முறிக்கும் மூலிகை எது? கறிவேப்பிலை. ஓகேங்களா? கறிவேப்பிலை உணவில் மனத்திற்காக மட்டும் சேர்க்கல, உணவில் இருக்க சிறிய நச்சுத்தன்மை முறிக்கிறதுக்கும் அது சேர்த்துறவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இருக்கிறாங்க. தவறான குரூப் 4 2019 கேட்ட கொஸ்டின். மணத்தக்காளி, வாய்ப்புன்னு, குடற்புண்ணு இதெல்லாமே மணத்தக்காளி கிடைக்குங்களா? முசுமுசுக்கிறை அங்கேனா முசுமுசுன்னு இரும்புற அப்படின்னு நம்ம கேட்போம். முசுமுசு இருமல். அகத்தி கண் நோய் கிடையாது. கத்தி எதில் வச்சுருப்பாங்க? அகத்தினா பல்லில் தான் கடிப்போம். விரும்பாணி படத்தில் கமலஹாசன் கத்தியை பல்லு தான் கடிச்சு எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு ஒரு சீன், அந்த சீன் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அகத்திக்கீரை கண் நோய் தான் தப்பு. வேப்பங்குளது மார்பு சளி, இது சரி. அப்போ அகத்திக்கீரை என்னது? பல் சார்ந்த நோயை குணப்படுத்தும். இது கண் நோயின்னு கொடுத்துங்கிறது தப்பு. நாணப்பச்சிலையின் வல்லார் கூறு மூலிகை சிங்கவல்லி. அது திரும்ப அதை தான் சார் கேட்குறாங்க. இப்போ 2024 இந்த குரூப் 2 கேட்டது. குமரிக்கண்ண நோய் குமரிக்கூடுன்னு சொன்னது இது சோத்து கற்றாழை. ஓகேங்களா? திரும்ப அதை தான் சார் கேட்குறாங்க. ஸோ இதில் நோய்கள் மற்றும் மூலிகை அப்படின்ற பாடத்தை 9th ஓல்டு புக் மட்டும் தான். இதுலேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி. பாருங்கள், இந்த 2024 இந்த குரூப் 2 கூட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் திரும்ப அதை நல்லா படிச்சுக்கோங்க சார். நான் சொன்ன ஒரு சில ஷார்ட்கட்டில் அப்படியே ஞாபகம் வச்சு நீங்கள் அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்க சார். ஒரு மல்டிபிள் ரிவிஷன் கொடுங்க, சரியாக போயிடும். ஓகேங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ.